அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே வணக்கங்க. நடந்து முடிஞ்ச ஸ்பெஷல் டெட் எக்ஸாமோட டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டாங்க தமிழ்நாடு கல்வித்துறை சார்பா, டிஆர்பி சார்பா. அதில் சோஷியல் பகுதியோட ஆன்சரோட வந்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரியான காலவரிசையை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. யார் யார் யூரோப்லேருந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு யார் வந்தாங்க அந்த ஆர்டர்ல. இதில் பாருங்க, ஆப்ஷன் டி பாருங்க. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். இதுதாங்க அந்த ஆர்டர். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியானது. டேஷ் காலத்தில் பெர்னாண்டஸ் மதுரைக்கு வருகை புரிந்து அங்கு ஒரு தொடக்கப்பள்ளி நிறுவினார்னா வீரப்ப நாயக்கர் காலத்துல தாங்க. ஆப்ஷன் சி. அசாம் தேயிலை நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1839. வம்சத்தை பொருத்த சொல்றாங்க. அங்க பாருங்க. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா இது பி தான் சரியான ஆப்ஷன். இதுக்கு பாருங்க, அடிமை வம்சம் 1606 இருந்து 1290 வரைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, கில்ஜி வம்சம் 1290 இருந்து 1320 வரைக்கும். அடுத்தது துக்ளக் வம்சம் 1320 இருந்து 1414 வரைக்கும். அண்ட் சையது வம்சம் 1414 இருந்து 1451 வரைக்கும். இதுதான் ஆர்டர். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியானது. பாருங்க, திரும்பவும் கால வரிசை தான் படுத்த சொல்றாங்க நம்மள. குத்புதீன் ஐபக்கோட காலம் பாருங்க 1606 1610. ஏன்னா அடிமை வம்சத்துல தான் முதல் சுல்தான். 1606 தான் கோரி இறந்திருப்பாரு. அதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, பிக்கு பாருங்க, பால்பன் 1606 இருந்து 1287 வரைக்கும். அவரும் அடிமை வம்சம் தான். ஆனா அடிமை வம்சத்தோட கடைசி அரசர், கிட்டத்தட்ட கடைசியில வந்துருவாரு அவரு. அடுத்து ஜலாலுதீன் கில்ஜி, அவர் கில்ஜி வம்சத்தோட முதல் அரசர். அப்படி பார்க்கும்போது கில்ஜி வம்சம் எப்ப ஆரம்பிக்கும்? 1890 தான் ஆரம்பிக்கும். அப்போ ஜலாலுதீன் கில்ஜி இங்க வந்துருவாரு. அடுத்து அலாவுதீன் கில்ஜி இங்க 96 இருந்து 1316. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியானது. ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலக பணியை தொடங்கிய பாலாஜி சொனாத் எந்த வருஷம் பேஷ்வா ஆனார்னா 1713. ஆப்ஷன் பி சரியானது. நீல் தர்பன் என்ற நாடகம் டேஷ் என்பவர் எழுதப்பட்டதுன்னா ஆப்ஷன் டி தீனபந்து மித்ரா. நாடு முழுவதும் 10+2+3 என்ற ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகப்படுத்திய குழுவின் தலைவராக இருந்தவர். ஆப்ஷன் பி டாக்டர் DS கோத்தாரி. சதி எனும் நடைமுறையை ஒழிக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1829. ஆப்ஷன் சி. ஆக்ராவை நிர்மாணித்து அதை தலைநகராக ஆக்கி கொண்ட அரசர். ஆப்ஷன் ஏ சிக்கந்தர் லோடி. அசாமில் இடம்பெயர் வேளாண்மை செய்வதற்கான சான்று கிடைத்துள்ள இடம் ஆப்ஷன் டி டார்ஜிலிங், ஹேடிங் அண்ட் சர்தரு. கீழ்கண்ட வாக்கியங்களில் மகள்வாரி முறைக்கு சரியான வாக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க, ஏ தான் சரியானது. கிராம தலைவர் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இடைத்தகராக செயல்பட்டார். இதுதான் சரியானது. பிரெஞ்சு இராணுவத்தின் மூலம் நவீன போர் முறைகள் பயிற்சி பெற்றவர் யாருன்னா தீரன் சின்னமலை. ஆப்ஷன் பி. தட்சசீல பல்கலைக்கழக இடிபாலை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஆப்ஷன் சி தான் சரியானது. பெண்களுக்கான தேசிய ஆணையம் எப்ப அமைக்கப்பட்டது? 1992 ஜனவரி. குப்த அரசர்களுக்கு ஆலோசனைக்கு உதவி புரிந்த அமைச்சரோட குழு என்னது? சபா. ஆப்ஷன் டி தான் சரியானது. ஆப்பிரிக்காவில் தோன்றி பின்னர் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெயர்ந்த மனித இனத்தின் மூதாதையர் ஹோமோ எரக்டஸ். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, இந்த இணைகள்லாம் பார்க்க சொல்றாங்க. எது தவறாதுன்னு கேக்குறாங்க. சி பாருங்க, 3 கிராமணி படைத்தளபதி அப்படிங்கறதா தவறானது. ஏன்னா கிராமணிங்கிறது கிராமத்தோட தலைவர். கீழ்காணும் இணைகளை வாசித்து தவறான இணையை கொண்டு வருகன்னு கேக்குறாங்க. இந்த 1 பாருங்க, குறிஞ்சி காடும் காடு சார்ந்த பகுதியும், அதுதான் தவறானது. சோ இதுல ஆப்ஷன் டி தான் சரியானது. கீழ்காணும் இணைகளை கவனிக்கவும். எது சரியானதுன்னு கேக்குறாங்க. 2 பாருங்க, முதல் சாக ஆட்சியாளர் மவுஸ் அப்படிங்கறதா சரியானது. சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியானது. நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமான நாணயங்கள் திகழ்கின்றன. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் எப்போ வந்ததுன்னா ஆப்ஷன் பி 1862 வந்தது. டேஷாம் ஆண்டு ஜாம்ஷெட்பூர் என்ற இடத்தில் டாடா இரும்பு எஃகு ஆலையை நிறுவினார். டிஸ்கோ 1907 தாங்க நிறுவப்பட்டது. அடுத்து பாருங்க, மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, சங்குக்கு நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட். இதுதான் 1. அடுத்து வைடூரியம் ஷார்டுகை. கார்னிலியன் லோத்தால். அண்ட் ஸ்ட்ரீட்டைட் தெற்கு ராஜஸ்தான். இதுதான் ஆப்ஷனு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்து திரும்பவும் அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க, பதவி கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, பானுன்றவர் பாத்தீங்கன்னா ஆவண பதிவாளர். குந்தலா அப்படிங்கிறது குதிரைப்படை தலைவர். திர்கத்வஜர் அரச தூதுவர். அண்ட் சிம்மானந்தா படை தளபதி. இதுதான் இதுக்கு சரியான பதில். ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியானது. மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி. ஏ தான் சரியானது.
திரும்ப வந்து 4 ஆப்ஷன் கொடுத்து எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. அதுல தப்பு பாருங்க. ஆப்ஷன் டி 1806 வேலூர் கழகத்திற்கு ராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி தான் காரணம் போட்டிருக்காங்க. பட் அது கிடையாது. தலையில வைக்கிற அந்த கேப்பை தான் காரணம். ஆப்ஷன் டி தான் தவறானது. திரும்ப பாருங்க, அந்த சமூக முன்னேற்ற அமைப்புகள்லாம் கொடுத்து அது வருடங்களை கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, பிரம்ம சமாஜம் வந்து 1828, பிரார்த்தனை சமாஜம் 1867 ஆத்மராங் பாண்டுரங்கால் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து ஆரிய சமாஜம் வந்து 1875, இது வந்து இங்க வந்துடும், சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரம்பிச்சது. அடுத்து சாரதா சதன் வந்து 1889 பண்டித ராமபாய் ஆரம்பிச்சதுங்க அது. ஸோ இது ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து பாருங்க, வாக்கியம் 4 கொடுத்துருக்காங்க. தவறான வாக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ சாரதா சட்டம் 1910 தான் தவறானது. இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி எப்பொழுது விஜயநகரத்துக்கு வந்தார்னா 1420ங்க. இந்தியாவில் இடைப்பழக்காலங்கத்தை முதலில் அடையாளம் கண்டவர் HT சங்கலியா. பேரண்டம் விரிவடைந்து கொண்டிருப்பதற்கான ஆதாரங்களை முன்வைத்தவர் எட்வின் ஹாப்பிள். அடுத்து பாருங்க, உலகில் மிகப்பெரிய கடல் காற்று பண்ணை லண்டன் அரே அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் சரியானது. திரும்பவும் மேட்சிங் கேட்டிருக்காங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்திய நிலக்கரி நிறுவனத்தோட ஹெட்டிங் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கொல்கத்தால இருக்குங்க. ஓகே, இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லா ஆன்சரையும் நம்ம ஈஸியா போட்டுடலாம். அது மாதிரிதான் அது இருக்கும். பாருங்க, இதுக்கான ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய நிலக்கரி நிறுவனம் வந்து கொல்கத்தா. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா மற்றதெல்லாம் போட்டுடலாம். இதுக்கு ஆப்ஷன் டி தான் இருக்கு. அடுத்து பாருங்க, வாக்கியம் 1, மின்னல் வெளிப்படும் பொழுது அதன் வெப்பம் 9882.2 டிகிரி செல்சியஸ். அடுத்து வாக்கியம் 2, ஒரு இடி மின்னல் பாய்வின் சராசரி நீளம் 1 முதல் 2 கிலோமீட்டர்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்க, வாக்கியம் 1 தவறானது அண்ட் வாக்கியம் 2 தவறானது. ரெண்டுமே தப்புன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து மீண்டும் வந்து நமக்கு நடவடிக்கைகளை வச்சு கொடுத்துருக்காங்க. இது நீங்க நிச்சயமா இது எல்லாருமே சரியா போட்டிருப்பீங்க. இது ரொம்ப எளிமையானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியானது. அடுத்து பாருங்க, இது எது சரியானதுன்னு கேட்குறாங்க. மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் டெல்லி தாங்க சரியானது, 29 மில்லியன். ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்தது புதன் கோளம் வச்சு ஒன்று கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு சரியான பதில், அதை வந்து இதுக்கு வந்து எது தவறான பதில்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் சி, சூரிய ஒளி புதனை அடைய 5.2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறதுன்னு சொல்றாங்க. அது தவறானது. திரும்பவும் பாருங்க, உங்களுக்கு மேட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்ல பாருங்க, மங்கோலாய்டு வந்து கிழக்கு ஆசியா. அடுத்து பாருங்க, காக்கசாய்டு வந்து ஐரோப்பா. ஆஸ்ட்ரலாய்டு நியூ கினியா அண்ட் நீக்ராய்டு வந்து ஆப்பிரிக்கா. ஓகேவா, இதுதான் ஆப்ஷனு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஒரு குறிப்பிட்ட இடத்தின் எல்லைகள் மற்றும் நில உடைமைகள் பற்றிய விவரங்களை காண்பிக்க பயன்படுவது காணி புகைப்படங்கள். ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்து பாருங்க, 6, இந்த 6ல தவறானது வந்து தேம்ஸ் ஆறு மத்திய தரைக்கடல் அப்படிங்கிறது தான் தவறானதுங்க. ஆப்ஷன் டி. திரும்பவும் வந்து மேட்ச் மாதிரி இருக்கு, பட் அப்படி கிடையாது. 4த்துல எது சரியாக பொருந்தி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஜொராஸ்ட்ரியனிசம் அகியாரிங்கிறது தான் சரியானது. ஒரு கடல் மைல் என்பது ஆப்ஷன் ஏ 1852 மீட்டருக்கு சமம். தேசிய வனவிலங்கு வாரியத்தின் தலைவர் இந்திய பிரதமர். ஆப்ஷன் பி தான் சரியானது. பின்வரும் வாக்கியங்களில் அண்டார்டிக் பெருங்கடல் பற்றி தவறான வாக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னா 40 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் உலகின் பெருங்கடல்களில் சமீபத்தில் தோன்றியதாகும் அப்படிங்கிற பி தான் சரியானது. கப்பலோட்டிகள் 19ஆம் நூற்றாண்டில் டேஷ் கடிகாரத்தை அதிக அளவில் பயன்படுத்தினார்களா? கால கடிகாரம். ஆப்ஷன் சி தான் சரியானது. பின் வருவனவற்றுள் எது மின்னல் வரும் முன்னுக்கான செயல் விதி? எதுன்னு பாத்தீங்கன்னா மின்னல் உருவாகும் என்று தெரிந்தால் உங்கள் பயணத்தை தள்ளி போடவும். ஆப்ஷன் சி தான் சரியானது. பின் வருவனவற்றுள் எது ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள பன்னாட்டு விமான நிலையம்? மான்ட்ரீல். ஆப்ஷன் பி தான் சரியானது. அல்லன்னு கேட்குறாங்க. எது பன்னாட்டு விமானம்? அல்ல, மான்ட்ரீல் தான். மற்றபடி நைரோபி, டர்பன், காசாபிளாங்கா இது 3மே உண்டு, இது மட்டும்தான் கிடையாது. கீழ்கண்டவற்றுள் எது ஆசியாவில் காணப்படாத சமவெளினா ஆண்டலூசியா சமவெளி. தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு மாவட்டத்தில் தாழையாறு நீர்வீழ்ச்சி உள்ளதுன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல தாங்க இருக்கு. திரும்பவும் நம்மளுக்கு இந்த இது மலைவாழ் மக்கள் பத்தி கொடுத்து அவங்க எந்த ஸ்டேட்ல இருக்காங்கன்னு கேக்குறாங்க. பில்ஸ் பாருங்க, பில்ஸ் வந்து ராஜஸ்தான் நேராவே இருக்கு. அடுத்து சந்தேலர்கள் எங்க இருக்காங்க? சந்தேலர்கள் அங்காமி வந்து நாகாலாந்து, பூட்டியா சிக்கிம், சந்தேலர்கள் மேற்கு வங்காளம். நேருக்கு நேராவே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியானது.
1954 காமராஜர் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யாரு? சுப்பிரமணியம். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. சமூகம் என்று ஒன்று கிடையாது, தனி ஆண்கள், பெண்கள் மற்றும் குடும்பங்கள் மட்டுமே உள்ளன என்று கூறியவர் ஆப்ஷன் சி மார்கரெட் தாட்சர். திரும்ப கூற்று பாருங்க. அணி சேராமை என்ற சொல் ஜவஹர்லால் நேரு என்பவரால் உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. அணி சேராமை என்பது இந்திய வெளியுறவு மற்றும் உள்நாட்டு கொள்கையின் முக்கிய அம்சம்னு கேக்குறாங்க. அப்படி கிடையாது, ரெண்டுமே தவறானது. சோ வந்து ஆப்ஷன் பி பாருங்க, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே தவறானது. ஒரு கட்சி தேசிய கட்சி என கருதப்படுவதற்கு எந்த ஒரு வாக்கியம் பின்வருவற்றுள் தவறானதுன்னு கேக்குறாங்க. சோ ஆப்ஷன் டி, சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற ஆப்ஷன் டி தான் தவறானது. சாலை போக்குவரத்து துறை குழந்தைகளுக்காக எத்தனை புத்தகங்களை வெளியிட்டதுன்னா 2 புத்தகங்கள். ஆப்ஷன் சி தான் சரியானது. திரும்பவும் மேட்ச் கொடுத்திருக்காங்க. உலோக பணத்திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி. காகித பணத்திட்டம்னா கட்டளை பணத்திட்டம். அண்ட் நெகிழி பணம்னா பிட்காயின். அண்ட் மெய்நிகர் பணம்னா ரொக்க அட்டை. இதுதான் அதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து பாருங்க, நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் பொருந்தாதது அதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வழிகாட்டும் திட்டமிடலும் தூண்டும் திட்டமிடலும். இது அவங்களது கிடையாது. கீழே கொடுக்க கூற்றுகளை பாருங்க. காந்தியடிகள் கிராமத்தில் தான் இந்தியா வாழ்வதாக கருதினார். தன்னிறைவு பெற்ற கிராமமாக முன்னேறுவதை அவர் விரும்பினார். அது சரியானதுதான். தொழில்மயம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று காந்தியடிகள் கருதினார். சோ வந்து இது ரெண்டுமே சரியானது அண்ட் சரியான விளக்கம். அடுத்து பாருங்க, திட்டங்களும் வருடங்களும் கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகேவா? இந்த சியை பாத்துங்க, சியை வச்சு செக் பண்ணீங்க, இதைப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின். சட்டங்களும் அது உருவான வருடங்களும் கொடுத்திருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியானது. A3, B4 அண்ட் C2 அண்ட் D1 அப்படிங்கறதா சரியானது. நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? நன்றி நண்பர்களே. எத்தனை மார்க் வருதுன்னு போடுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ.